Hi friends, welcome to Multi Time Frame View App Analysis Channel. Hope எல்லாருமே இந்த வீக்கெண்டு நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கு சூப்பரா ட்ரேட முடிச்சுட்டு ரிஸ்க் ரிவார்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட லாஸ்ட் வீக்கை வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடைய பேசிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மாரியே வந்து வருஷத்துக்கு ஒரு 200%, 100%, ஒரு 300%க்கு மேல உள்ள ஸ்டாக்லாம் நம்மளாலயும் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் ஈஸியா. அந்த மந்த்லி பிரைஸ் அண்ட் வால்யூம் பிரேக் அவுட்ல அப்படின்ட்டு நெறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்லயும் என்னுடைய யூடியூப் உடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, 100% கிளப்னே வந்து ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பேன். அதுல நெறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் சிலதெல்லாம் அப்டேட் பண்ணாம விட்டுருக்கேன். ஸோ நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளோ ஸ்டாக் வந்து கிராஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த வரிசையில நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாக்குங்க. ஸோ இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிடுறேன். நம்மள ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இது என்னுடைய சேனல்ல வர எல்லா வீடியோவும், எல்லா ரெக்கமெண்டேஷனும் பியூர்லி பேஸ்ட் ஆன் என்னுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு, பிளஸ் என்னுடைய ஜர்னலுக்கு தான் அத வந்து யூஸ் பண்றேன். ஸோ நீங்க என்னுடைய வீடியோவையோ, என்னுடைய போஸ்ட்டையோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பியூரா வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட கன்சிடர் பண்ணி, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசருடைய நாலேட்ஜுக்கு ஏத்த மாரி, அட்வைஸுக்கு ஏத்த மாரி நீங்க செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப அந்த பாரதி பாஸ்பேட் ஸ்டாக்கு அதோடைய ஃபண்டமெண்டல்லாம் என்ன? அப்படின்றத குயிக்கா ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். இது வந்து பாரதி பாஸ்பேட் ஸ்டாக்க பத்தின ஒரு டீப் ரிசர்ச் இது வந்து. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ஏஐ டூல்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஸ்டாக் வந்து என்னென்னலாம் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சிங் பண்ணியிருக்கு அந்த ஸ்டாக்க அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் வந்து 4726% இயர் ஓவர் இயர் குரோத் வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அது வந்து அப்சல்யூட் வேல்யூல பார்த்தீங்கன்னா 256 கோடி 58% வந்து ரெவென்யூ வந்து சர்ஜ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கீ பாயிண்ட். இன்னொன்னு கெப்பாசிட்டி. அது வந்து இப்போ வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1500 crore இன் கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் டு எக்ஸ்பேண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் கெப்பாசிட்டி பை 44% டு 2 MMTPA. இது வந்து அக்டோபர் 2025ல வந்து இந்த கம்பெனி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து பூஸ்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியே ஸ்மார்ட் மணி என்டோஸ்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 7.17%லேருந்து 13.97% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல 3754 கோடி, அதாவது 58% வந்து இயர் ஆன் இயர் வந்து growth வந்து வந்திருக்கு. EBITDA, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 493 கோடி வந்து வந்திருக்கு. இது வந்து இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது டபுள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 255 கோடி. இது வந்து கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 4726.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து இங்க நோட்டபிள் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இப்போதைக்கு வந்து 3.14 இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நமக்கு இந்த நியூஸ் எல்லாமே வந்து இப்பதான் தெரியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நான் எப்படி வந்து இந்த மந்த்லி பிரேக் அவுட்லாம் கண்டுபிடிக்கிறேன். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேட் மார்க் டயலாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் அண்ட் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், இது எல்லாமே வந்து மீதி எல்லா ஃபேக்டரியும் டிஸ்கவுண்ட் பண்ணிடும். ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ், ஆல் த நியூஸ், ஆல் த ஃபோர்காஸ்டிங்ஸ், ஆல் த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ஸ், எவ்ரிதிங் ஹஸ் பின் டிஸ்கவுண்டட் இன் த பிரைஸ் வால்யூம் டைம். இதை நீங்க கரெக்டா இன்டர்பிரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் மாதிரியோ இல்ல வந்து ஒரு சிஏ மாதிரியோ எல்லா கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் வழியா இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்றது வந்து என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீதி எல்லா ஃபேக்டரும் அந்த சார்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நார்மலி ஸ்டாக்குடைய ஆக்ஷன் மார்க்கெட், ஆக்ஷன் தியரி வந்து எப்பவுமே ஃபார்வர்டு லுக்கிங் மெக்கானிசம். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டலி ஒர்க்கிங் பை ஃபார்வர்டு லுக்கிங் மெக்கானிசம்.
ஸோ எவ்ரி மார்க்கெட் நெகோஷியேஷன்ல ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் எய்தர் பையர் ஆர் ஸ்ட்ராங்கர், அவங்க வந்து பிரைஸை எந்த ஒரு ஒரு அன்டெரிட்டரி ஆக்ஷனுக்கு ஜோனுக்கு வந்து புஷ் பண்றாங்க, எந்த ஒரு புது ஜோன் வந்து டிஸ்கவரி ஆகுது இந்த ஆக்ஷன்ல, அதுதான் இங்க வந்து லேர்னிங் ஃபேக்டர். இந்த ஒரு கீ சப்ஜெக்டை நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, அது எய்தர் இன்ட்ராடேக்கா இருந்தாலும் சரி, ஸ்விங்குக்கா இருந்தாலும் சரி, மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, இது வந்து சேம். உங்களுடைய அனலைசிங் ஹாரிசான்ஸ் தான் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் ஃப்ரேமை வச்சு மாறுமே தவிர, கான்செப்ட் எல்லா இடத்துலயுமே சேம் தான். இது நான் வந்து இன்னைக்கு சொல்லல. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, இத தான் நான் பேசியிருப்பேன். எவ்ரிதிங் டிஸ்கவுண்டட் இன் த பிரைஸ், வால்யூம், டைம். இத மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே. இப்ப நம்ம பினான்சியல் அனலிஸ்ட் கிடையாது. நம்மகிட்ட இந்த ஏஐ டூல்லாம் இல்ல. அப்ப நான் எப்படி வந்து இந்த மாரி ஸ்டாக் எல்லாம் வந்து பிரெடிக்ட் பண்றது? வெரி, வெரி சிம்பிள். இத தான் நான் வந்து எல்லா இடத்துலயுமே சொல்றேன். ஸோ இதுதான் பாரதீப்பு. அதோடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து இப்ப நீங்க பார்க்குறீங்க. ஸோ நான் கரெக்ட்டா குடுத்தது வந்து இந்த அக்டோபர் மாசம் ரூ. 100 இருக்கும்போது குடுத்தது. இந்த ஸ்டாக் நான் குடுத்ததுலருந்து அதோடைய ட்ராடவுன் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19, 20% போயிருக்கு. இப்போ வந்து அது வந்து 110% நோக்கி மேல போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இன்னும் செல் சிக்னலே வரல இந்த ஸ்டாக். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஓகே. நம்மளுடைய எப்பவுமே இந்த த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 30லேருந்து 35% குடுங்கன்னு நான் வந்து சஜெஷன் பண்ணுவேன். ஏன்னா, நாம எய்ம் பண்றது வந்து 200, 300% எய்ம் பண்ணணும். ஸோ அந்த மாரிக்கு வந்து நீங்க 8% ஸ்டாண்டர்டா 8%, 10%லாம் வச்சீங்கன்னா, அதுக்கு எனஃப் ரூம் வந்து இருக்காது. ஏன்னா இந்த மாரி ஸ்டாக்லாம் வந்து கீப் ஆன் மூவிங் அப்வர்டுன்றபோது, வீக் ஹோல்டர்ஸ உதறி தள்ளுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அந்த வீக் ஹோல்டர்ஸ உதறி தள்ளுறதுக்கான ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த மாரி ஒரு 20%, 25%, 15% அந்த மாதிரி எல்லாம் வந்து வோலடைல் பண்ணி பயமுறுத்தும். ஸோ யாருக்கெல்லாம் ஒரு சரியான புரிதல் இல்லையோ, அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டவுன் கேண்டில் வரும்போது வைப் அவுட் ஆயி வெளிய வந்துரும். ஸோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா இது வந்து அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாக் ஓவரால் செக்டாரல் செக்டாரும் வந்து ஓவராலா வந்து நல்ல இன்கிரிமெண்ட்ல இருக்கு. கவர்ன்மெண்ட் புரோவிஷன் இருக்கு. ஸோ தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம போட்டது தான். ஸோ இப்போ அதோடைய பெனிஃபிட் தான் வித்தின் 1 இயர்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற 100% ரிட்டர்ன். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா, ஜஸ்ட் வந்து என்னால பண்ண முடியும்னு ஒரு நிமிஷம். இது நேரா பார்த்து சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஃபிரெண்ட்ஸ் இது எல்லாமே எதுக்குன்னா, இது என்னால பண்ண முடியுன்றதுக்காக நான் 3 வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க. என்னுடைய சேனல்ல மல்டி டைம் ஃப்ரேம் விவேப்ப பத்தி மட்டும் தான் பேசுறேன். அத நெறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஒரு அப்ரோச் தான் இது. நீங்களும் இந்த சப்ஜெக்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்றதா இருந்தா, என்னுடைய ஃப்ரீ வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 600 வீடியோ இருக்கு. அதையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, இந்த சப்ஜெக்ட்ட லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. டீட்டெயிலா பேசலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை.